Hi friends, I am Varad. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரத் AVFX சேனல். நம்ம பிளண்டருடைய கம்ப்ளீட் பேசிக்லேருந்து டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாடலிங் டூல்ஸ் தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மாடலிங் டூல்ஸையும் டீட்டெயிலாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 7-8 வீடியோ நிறைய வீடியோ போட்டோம். மேலே கார்ட்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கன் அண்ட் டூ ரொட்டேட். இந்த டூல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சாரி, டூ ரொட்டேட் இல்லை, ஸ்பியர். ஷ்ரிங்க் அண்ட் டூ ஸ்பியர் இந்த டூல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கியூப் போட்டு எடிட் மோடில் அதில் ஃபுல்லாக லூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டூல் பேனலில் இங்கே ஷியரை செலக்ட் பண்ணி இந்த பக்கம் லூப்பையும் இந்த பக்கம் லூப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா நம்ம ஷியர் டூலை ஆட் பண்ணதுமே இங்கே நமக்கு ஒரு டூல் வந்துடும். இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷியர் ஆகும். சேம் ஏதாவது ஒரு ரேண்டமாக வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணாலும் இது உங்களுக்கு ஷியர் மாதிரி ஒர்க் ஆகும். இதை நீங்கள் மேனுவலாக மூவ் பண்ணும்போதெல்லாம் இப்படி ஒர்க் ஆகாது கைஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படுதுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மூவ் டூலை வச்சு ஒன்றா தான் மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஒன்லி ஷியர் டூலில் தான் இந்த மாதிரி வரும். எங்கே தேவைப்படுன்னு தெரியாது, பட் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படலாம். ஸோ இந்த ஆஃப்செட்டுன்றது ஜஸ்ட் எவ்வளோ ஃபேக்டர் ஒன்றுத்துக்குள்ளேயும் இருக்கணும், எவ்வளோ ரேண்டமைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஃப்செட். நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே மூவ் பண்ணும்போது இது ஈவனாக மூவ் ஆகும். ஒவ்வொன்றும் மூவ் ஆகிறது ஈவனாக மூவ் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதை ஆஃப்செட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஈவன் வேல்யூஸ் இருக்காது. இது ஆக்சிஸ் ஒர்த்தோன்றது எந்த ஆக்சிஸில் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து Z ஆக்சிஸ் பேஸ் பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ கிளிக் பண்ணதுனால Y ஆக்சிஸ் போச்சு. இப்போ இங்கே கிளிக் பண்ணும்போது Z ஆக்சிஸ் மாறுதா, இப்போ ஒய்யை கிளிக் பண்ணும்போது Y ஆக்சிஸ் மாறுது. ஸோ அந்த மாதிரி ஆக்சிஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இது ஓரியன்டேஷன்றது நமக்கு குளோபல், லோக்கல் இந்த மாதிரி இங்கே ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும். இந்த ஓரியன்டேஷன் ஏற்ற மாதிரி இது மாறும். இந்த ஓரியன்டேஷன் எல்லாமே நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடுறேன் கைஸ். ஏன்னா இதுவும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம் பிவட் பாயிண்ட்டும் நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொபோஷனல் எடிட்டிங்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரொபோஷனல்ன்றது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்பை வந்து ப்ரொபோஷனலாக பார்க்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. இதனுடைய வேல்யூஸை நீங்கள் மூவ் பண்ணி அதனுடைய ப்ரொபோஷனை மெயின்டைன் பண்ண பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது மோஸ்ட் ஆஃப் த கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டூலில் டூ ஸ்பியர். இந்த டூ ஸ்பியர் டூல் என்னென்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டூ ஸ்பியர் வந்துக்கோங்க. டூ ஸ்பியர் வந்துட்டு எங்கே டூ ஸ்பியரில் ஒரு டூல் வருமே, ஷியர், அப்புறம் டூ ஸ்பியர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் ஸ்பியராக மாறிடுச்சு, தெரியுதா. ஸோ இந்த ஃபேக்டரை நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பியராக மாறும். இந்த மிரர் எடிட்டிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இங்கே எக்ஸ் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ஒரு பக்கம் பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பக்கம் பண்ணுற சேஞ்சஸ் இன்னொரு பக்கம் வரும். உதாரணத்துக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுற சேஞ்சஸ் இன்னொரு பக்கமும் வரும். இதுதான் மிரர் எடிட்டிங். ஓகேவா. ஸோ டூ ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூ ஸ்பியர் அண்ட் ஷியர் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு டூலோடு உங்களை பார்க்குறேன். பாய். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க கைஸ், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.